வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 10th குடிமையில் இருக்கக்கூடிய 3வது பாடம் மாநில அரசு. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கொஷின், மாநில ஆளுநரை நியமிப்பவர். ஆப்ஷன் ஆ பிரதமர், ஆப்ஷன் ஆ முதலமைச்சர், ஆப்ஷன் இ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் இ தலைமை நீதிபதி. ஆன்சர் இ குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ரெண்டாவது கொஷின், மாநில சபாநாயகர் ஒரு டேஷ். ஆப்ஷன் ஆ மாநில தலைவர், ஆப்ஷன் ஆ அரசின் தலைவர், ஆப்ஷன் இ குடியரசுத் தலைவரின் முகவர், ஆப்ஷன் இ மேற்கண்ட எதுவுமில்லை. ஆன்சர் இ மேற்கண்ட எதுவும் இல்லை. மாநில சபாநாயகர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அரசின் தலைவர் இல்லை, குடியரசுத் தலைவரின் முகவர் இல்லை. மூணாவது கொஷின், கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? ஆப்ஷன் ஆ சட்டமன்றம், ஆப்ஷன் ஆ நிர்வாகம், ஆப்ஷன் இ நீதித்துறை, ஆப்ஷன் இ தூதரகம். ஆன்சர் இ தூதரகம். தூதரகம் ஆளுநரின் அதிகாரம் அல்ல. நாலாவது கொஷின், ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ ஆளுநர், ஆப்ஷன் இ முதலமைச்சர், ஆப்ஷன் இ சட்டமன்ற சபாநாயகர். ஆன்சர் ஆ ஆளுநர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு ஆளுநர் நியமிக்கிறார். அஞ்சாவது கொஷின், ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? ஆப்ஷன் ஆ முதலமைச்சர், ஆப்ஷன் ஆ மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், ஆப்ஷன் இ மாநில தலைமை வழக்குரைஞர், ஆப்ஷன் இ உயர்நீதிமன்ற நீதிபதிகள். ஆன்சர் இ உயர்நீதிமன்ற நீதிபதிகள். ஆளுநர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதில்லை. ஆறாவது கொஷின், மாநில அமைச்சரவையின் தலைவர். ஆப்ஷன் ஆ முதலமைச்சர், ஆப்ஷன் ஆ ஆளுநர், ஆப்ஷன் இ சபாநாயகர், ஆப்ஷன் இ பிரதம அமைச்சர். ஆன்சர் ஆ முதலமைச்சர். மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். ஏழாவது கொஷின், மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது. ஆப்ஷன் ஆ 25 வயது, ஆப்ஷன் ஆ 21 வயது, ஆப்ஷன் இ 30 வயது, ஆப்ஷன் இ 35 வயது. ஆன்சர் இ 30 வயது. மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. எட்டாவது கொஷின், கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? ஆப்ஷன் ஆ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் ஆ தெலுங்கானா, ஆப்ஷன் இ தமிழ்நாடு, ஆப்ஷன் இ உத்தரப்பிரதேசம். ஆன்சர் இ தமிழ்நாடு. தமிழ்நாடு ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை. ஒன்பதாவது கொஷின், இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் டேஷ். ஆப்ஷன் ஆ கொல்கத்தா, மும்பை, சென்னை, ஆப்ஷன் ஆ டெல்லி மற்றும் கல்கத்தா, ஆப்ஷன் இ டெல்லி, கல்கத்தா, சென்னை, ஆப்ஷன் இ கல்கத்தா, சென்னை, டெல்லி. ஆன்சர் ஆ கல்கத்தா, மும்பை, சென்னை. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கல்கத்தா, மும்பை, சென்னை. 10வது கொஷின், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? ஆப்ஷன் ஆ தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் ஆ கேரளா மற்றும் தெலுங்கானா, ஆப்ஷன் இ பஞ்சாப் மற்றும் ஹரியானா, ஆப்ஷன் இ மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். ஆன்சர் இ பஞ்சாப் மற்றும் ஹரியானா. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன.
அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கொஷின், ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஷிடம் கொடுக்கிறார். ஆன்சர், குடியரசுத் தலைவர். ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார். ரெண்டாவது கொஷின், சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஆன்சர், மக்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மூணாவது கொஷின், டேஷ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். ஆன்சர், ஆளுநர். ஆளுநர் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். நாலாவது கொஷின், மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஷால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். ஆன்சர், குடியரசுத் தலைவர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். அடுத்து பொறுத்துக. 1, ஆளுநர். சரியான ஆன்சர், மாநில அரசின் தலைவர். ஆளுநர் மாநில அரசின் தலைவர். 2, முதலமைச்சர். சரியான ஆன்சர், அரசாங்கத்தின் தலைவர். முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். 3, அமைச்சரவை. சரியான ஆன்சர், சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். 4, மேலவை உறுப்பினர். சரியான ஆன்சர், மாநிலங்களுக்கு வாக்களிக்க முடியாது. மேலவை உறுப்பினர் மாநிலங்களுக்கு வாக்களிக்க முடியாது. 5வது, ஆயுதப்படையினர். சரியான ஆன்சர், தீர்ப்பாயங்கள். ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள்.